ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ட்ரெய்னிங் வந்து இருக்கும். அந்த ட்ரெய்னிங் அப்போ உங்களுக்கு சேலரி வந்து ரூ. 40,000 வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்ப உங்களுக்கு ரூ. 60,000 வந்து சேலரி இருக்கும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு தமிழகத்திலேயே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 13த் ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. இசிஐஎல்ல இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, ஒரு 4 விதமான நோட்டிஃபிகேஷனா குடுத்துருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க தனியா நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அதேமாரி டெப்டி மேனேஜர் கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் கேட்டகரி குடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. 4க்குமே வந்து தனித்தனியா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அப்ளை பண்ற மாரி இருந்தா நீங்க தனித்தனியா லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்கும், டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். மீதி இருக்கிற அந்த 2 கேட்டகரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. டெப்டி மேனேஜர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிப்ளோமா முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 3 கேட்டகரியுமே வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்கும், டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர் கேட்டகரியா இருந்தா. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா வந்து சொல்றேன். ஸோ இப்ப கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, இசிஇ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இ அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், சிஎஸ்சிக்கு வந்து குடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து பாருங்க 5 வேக்கன்சி, 7 வேக்கன்சி, 13, 5ன்னு குடுத்துருக்காங்க. மொத்தமா 30 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாருங்க, ஸோ அந்த ரெலவென்ட்டான டிசிப்ளின்ல வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி வந்து பாருங்க 40,000 இருந்து ரூ. 1,40,000 உங்களுக்கான சேலரியா வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க சேலரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இனிஷியலா உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். 1 இயர் உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் இருக்கும். அப்போ வந்து 40,000 பேசிக் பே வந்து வரும். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தோன்னா, அந்த 1 இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 40,000 பேசிக் பே இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தே 60,000க்கு மேல வந்து சேலரி வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க வேக்கன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. 30 வேக்கன்சி வந்திருக்கு. ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து பாருங்க 27 வயசு இல்லாம எஸ்சி, எஸ்டில வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் 2 ஸ்டேஜா உங்களுக்கான செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போது. 1 வந்து ரிட்டன் எக்ஸாம். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க, ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு வந்து சென்னை வந்து இருக்கு. நீங்க சென்னையில போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஹைதராபாத்ல தான் நீங்க இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அதுவுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தோன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும். அதே மாரி ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நீங்க வந்து ஆன்ஸர் வந்து நீங்க எழுத போறீங்க. அதையுமே இதில குடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் என்ட்ரிக்கு வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு போகிற மாரி இருக்கும். எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க இதில ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மோட்ல தான் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 13த் ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து பார்த்தோன்னா, இதுக்கு வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க ₹1000 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லயே நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ்மே வந்து இங்க இருக்கு. இம்பார்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க. ஸோ 23 மார்ச் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. குளோசிங் டேட் வந்து ஸோ 13த் ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா, டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 10 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க இங்க தனித்தனியா வந்து வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க இதில 20,480 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வந்து 7 வேக்கன்சி. எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு 6 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெஷினிஸ்ட் கேட்டகரிக்கு ஒரு 7 வேக்கன்சி. ஃபிட்டருக்கு ஒரு 10 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து பாருங்க இதுக்குமே 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷனுமே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஸோ நீங்க வந்து பாருங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடியில வந்து ஸோ என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ரெலவென்ட்டான ட்ரேட்ல வந்து நீங்க சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். சேலரி வந்து இதுக்குமே வந்து பாருங்க ரூ. 20,480 பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மொத்தமா இதுக்கு வந்து பாருங்க ஒரு 30 வேக்கன்சி வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி இதில ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட்ல வந்து ரிட்டன் எக்ஸாம் அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிற மாரி இருக்குங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ அந்த மாரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்ட்டாங்க. நோ இன்டர்வியூன்னே சொல்ட்டாங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சென்னையிலேயே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஹைதராபாத்ல தான் நீங்க வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும்.
ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 13th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் 2க்கான லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். மீதி இருக்கிற 2மே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபினான்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.